ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி சொல்ல போறேன்னா, யூஜிசி நெட் எக்ஸாமில் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய கம்யூனிகேஷன் பேரியர் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டாப்பிக்லேருந்து அதிகப்படியான கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் டேஸில் கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கம்யூனிகேஷன் பேரியர் மீன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு தடையா இருக்கு, அதாவது ஒரு பேரியர் மாதிரி செயல்படுறதுல என்னன்னு சொல்றாங்கன்னா கம்யூனிகேஷன் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெக்னிக்கல் பேரியர், அதாவது டெக்னாலஜி நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு தடையா இருக்கு அப்படின்னா அதுதான் டெக்னிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கால், நம்ம யார்கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃபேமிலி கிட்ட வீடியோ கால் பண்ணும்போது அதில் கம்யூனிகேட் பண்றதுல டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னா அதுதான் டெக்னிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் பிசிக்கல் பேரியர், அதாவது நாய்ஸி பிளேஸ்ல இருக்கிறது. நாய்ஸி பிளேஸ்ல இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கேட்க முடியாது, யாரோட வாய்ஸுமே வந்து ஃபீல் பண்ண முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிசிக்கல் பேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் வார் நடக்கும்போது நம்மளால யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது, யாரோட ஸ்பீச்சும் கேட்க முடியாது. இதுதான் பிசிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் செமண்டிக் பேரியர், அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களோட லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு புரியல, நம்மளோட லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது வந்து செமண்டிக் பேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைனாக்கு போறோம் அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு புரியாது, நம்மளோட லாங்குவேஜ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களுக்கு புரியாது. இதனால என்ன ஏற்படுதுன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கம்யூனிகேட் வந்து தடை செய்யப்படுகிறது. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா செமண்டிக் பேரியர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்கனைசேஷனல் பேரியர், அதாவது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியில் குறிப்பிட்ட பாலிசிஸ் வந்து போட்டிருப்பாங்க. இது எப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, அதாவது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடாக வருது அப்படின்னா நம்மளால் எந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா டூ மச் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே டைமில் வந்துச்சுன்னா நம்மளோட மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எது வந்து எந்த இமெயில் எந்த மெசேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அதாவது நம்மளால் அதிகப்படியான கம்யூனிகேட் வந்து பண்ண முடியாது, மெசேஜை வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியாது. ஒரு ஆர்கனைசேஷன் கம்யூனிகேஷனுக்கு தடையாக இருக்குது அப்படின்னா அதை தான் ஆர்கனைசேஷன் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சைக்காலஜிக்கல் பேரியர், அதாவது நம்மளால் மென்டலி ஸ்டேபிளாக இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டோம். இது மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சைக்காலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் பேரியர், அதாவது லோ கிளாஸ் பீப்புள் கூட ஹை கிளாஸ் பீப்புள் வந்து பேச மாட்டாங்க, ஹை கிளாஸ் பீப்புள் கூட லோ கிளாஸ் பீப்புள் வந்து பேச மாட்டாங்க. ஸ்டேட்டஸ்னால நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோஷியல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் பேரியர், அதாவது டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுறவங்கனால கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க கல்ச்சரல் பேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், நம்மளோட கல்ச்சர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களுக்கு அது புரியாது, அவங்களோட மொழி வேறு கல்ச்சர் வேறு. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கல்ச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் ஒன் ஃபிசியாலஜிக்கல் பேரியர், அதாவது ஃபிசிக்கல் கண்டிஷன், நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு காது கேட்கல அப்படின்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்மளால் கேட்க முடியாது. இதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள கம்யூனிகேட் வந்து கட் ஆகுது. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் பேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய எந்த டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.